ராஜீவ்காந்தி இங்க கடுமையான எதிர்வினை முதலமைச்சர் தரப்பிலிருந்தும் வந்தது. இந்த விவகாரத்தில் இப்போ குடியரசு தின தேநீர் விழாவை கூட்டணி கட்சிகள் எல்லாம் புறக்கணித்திருக்கிறார்கள். ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகிட்டே வருது நாளுக்கு நாள். என்ன காரணம்? வருகிற பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்து பாஜகவுடைய நட்சத்திர பேச்சாளராக கோபாசே என்கிற கொள்கைபரப்பு செயலாளராக மேதகு தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ரவி அவர்கள் இருப்பார்கள் என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. அதனால தான் தினம் ஒரு உளறல், தினம் ஒரு கருத்து திரிவு, தினம் ஒரு பதட்டமான செய்திகளை பேசிக்கொண்டே போகிறார். உண்மையிலேயே நேற்றோடைய பேச்சு எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்றால், 1925ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ்ங்கிற அந்த சங்கம் சுதந்திரத்துக்கு எப்படி போராடியது, இல்லை நேதாஜி கட்டிய அந்த இந்திய இராணுவத்தில் ஆர்எஸ்எஸ் பங்கு இருந்ததா இல்லையா என்றால் விவாதத்துக்கு உட்படுத்திக்கப்பட வேண்டும். அதற்கு மாறாக காந்தியை வம்புக்கிழ்த்திருக்கிறார். அவருக்கு தெரிந்திருக்க வேண்டும். மரியாதைக்குரிய வெளிச்சாமியோடு சொன்னாங்க, சிங்கப்பூர் வானொலியில் முதலில் பேசிய, அதாவது சிங்கப்பூர் வானொலியில், அதாவது இந்தியாவை விட்டு வெளியே போய் நாட்டு மக்களுக்கு முதலில் போர் தொடுப்பதற்கு ஆரம்பிக்கப்பட்ட போது வாழ்த்து செய்தியை வாங்குகிற போது நேதாஜி அவர்கள் முதல் வார்த்தை சொல்கிறார், எங்கள் தேசத்தின் பிதா காந்தியடிகளின் வாழ்த்தை நான் கேட்கிறேங்கிறார். காந்தியடிகளுக்கு தேசபிதா என்று பெயரிட்டவர் நேதாஜி அவர்கள். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய படைக்கு ஆசாத் படை, நேரு படை, காந்தி படை என்று பெயரிட்டவர் நேதாஜி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கிற போது புதிதாக வந்த பெரும் மரியாதைக்குரிய வேத வித்தகர் மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக இப்படி வரலாற்று திரிபுகளை பேசுவதும் உணர்வதுமே அவருடைய வேலையாக இருக்கிறது. ஒருவருடைய பிறந்த நாள்ல அவரை புகழ்ந்து பேசுவது அல்லது அவருடைய பங்களிப்பை, அவருடைய செயல்களை பாராட்டி பேசுவது அப்படிங்கிற முறையில் ஏன் ஆளுநருடைய அந்த பேச்சை பார்க்க? தமிழ்நாட்டின் ஆளுநர் தமிழ்நாட்டுக்கு அந்த வகுப்பு எடுப்பது தான் கேளிக்கையும் வாடிக்கையாமல் இருக்குது. எனக்கு இது ஆச்சரியமாக இருக்குது. தமிழ்நாட்டு தெருக்களில் நேரு பெயருண்டு, காந்தி பெயருண்டு, என் பெயரோட ராஜீவ்காந்தி என்று காந்தியுடைய பெயர் இருக்கிறது, நேதாஜிங்கிற பெயருண்டு, இங்கே ஆசாத்ங்கிற பெயர் உண்டு, ஏன் பட்டேலுங்கிற பெயர் கூட இங்கே உண்டு. ஆனால் எங்கள் தீரன் சின்னமலையோ, வேலுநாச்சியோ, மருதுபாண்டியரோ, இல்லை இங்கே போரிட்ட பெருமரியாதைக்குரிய வஉசியுடைய பெயரோ, கடைசி காலத்தில் இங்கே இந்த மண்ணுக்காக இந்த எத்தனையோ பேர்களை, ஏன் ராஜாஜி பேர் உட்பட ஏதாவது வட இந்தியாவில் அப்படி பெயரை நீங்கள் பார்த்ததுண்டா? ஏனென்றால் இந்தியாவின் விடுதலையை கொண்டாடி இந்த விடுதலைக்காக முதல் யுத்தத்தை, சிவகங்கை போர் பிரகடனத்தை, வேலூர் புரட்சியை செய்த மண் இந்த மண். ஆதிக்கத்தை எதிர்த்து ஒவ்வொரு வடிவிலும் ஒவ்வொரு மன்னர்களோ இல்லை இளைஞர்களோ இல்லை ராமசாமி அவர்கள் சொன்னது போல் தன்னால் இயன்றதை அந்த ஊருக்கிருந்து ஒரு எதிர்ப்பை, ஆதிக்கத்தை செலுத்திய மண் இந்த மண். இந்தியாவில் 2 சுதந்திர விடுதலை போன்று உண்டு. ஒன்று சமூக விடுதலை, இன்னொன்று அரசியல் விடுதலை. சமூக விடுதலை தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் நாங்கள் கொண்டாடுகிறோம். அரசியல் விடுதலை அண்ணல் காந்தியடிகளையும், அதற்கு முன்பே அதை தொடங்கி வைத்த பெருமரியாதைக்கு தோழன் பகத்சிங்கையும், அதற்கு துணையாக நின்ற நேதாஜி அவர்களையும், இதைவிட ரொம்ப முக்கியம் தன் வாழ்நாளில் செல்வ குடும்பத்தில் பிறந்து 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்த அண்ணல் நேரு அவர்களையும், அவரோடு சாகும் வரை காங்கிரஸில் இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் போராட்டத்தை கொண்டாடித்தனாக வேண்டும். ராமசாமி என்ன சொல்றாருன்னா, வரலாற்றில் அவர்களுக்கான உரிய இடங்கள் கொடுக்கப்படல, ரொம்ப செலக்டிவா கொடுக்கப்பட்டிருக்குங்கிற. அதாவது செலக்டிவா எந்த புத்தகத்தை ராமசாமி படிச்சாருன்னு தெரியல, இல்ல ஆளுநர் எந்த புத்தகத்தை படிச்சாருன்னு தெரியல. நேதாஜி அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் உறுதியாக கொண்டாடப்பட வேண்டியவர் நாங்கள் இன்றும் கொண்டாடுகிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தெருக்களிலும் நேதாஜிங்கிற பெயர் உண்டு. பெருமரியாதைக்குரிய இங்கிருந்து போய் எத்தனையோ பெண்மணிகள், குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து எத்தனையோ படைகட்டி போயெல்லாம் உண்டு. ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து படைகட்டி போன முத்துராமலிங்கனார் சொல்கிறார், ஆர்எஸ்எஸ் எதிர்த்து நாங்கள் போவதற்கு ஆர்எஸ்எஸ் தடையாக இருந்தது, ஆர்எஸ்எஸ் எங்களை காட்டி கொடுத்தது என்று வன்மையாக கண்டிக்கிறார். பார்வர்ட் பிளாக் போனது, பார்வர்ட் பிளாட்டுக்கு எதிர்த்து ஆர்எஸ்எஸ் என்றது என்று நான் பதிவிடவில்லை, முத்துராமலிங்கனார் பதிவிடுகிறார். அப்படிப்பட்ட சூழலில் இந்த வகுப்பை எங்க எடுக்க வேண்டும் இருக்கிறது. நேதாஜி அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும் என்றால் கொண்டாடப்பட வேண்டும், காந்தியை விடவா என்றால் வாதம் வைத்துக் கொள்ளுங்கள், அது வேறு வாதம். ஆனால் இன்னொரு சுதந்திர போராட்ட வீரனை கொச்சைப்படுத்துகிற வழியை நீங்கள் செய்யாதீர்கள், ஆனால் காந்தியடிகளை கொச்சைப்படுத்தாதீர்கள். நான் எங்களுடைய வாதம் தொடர்ச்சியாக ஆளுநர் அவர்கள், இது மட்டும் இல்லை, நீங்க இந்த தரவுகளை அவர் போராடம் முழுக்க, அதாவது இந்த அரசியமைப்பு சட்டம் அரைகுறையாக எழுதப்பட்டிருந்தார். எந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் உறுதியெடுத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா கிரிட்டிசைஸ் என்பது வேறு, மக்கள் கருத்துருவாக்கம் என்பது வேறு, பாராளுமன்ற விவாதம் என்பது வேறு. ஆனால் ஆளுநர் பதவிங்கிற மேதகு பதவியில் வைத்துக் கொண்டு அரசியல் சட்டம் அரைகுறையாக எழுதப்பட்டது என்று அண்ணல் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துவது, கடைசி வரை இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய எண்ணிலடங்காத வரை கொச்சைப்படுத்துகிற வேலையைத்தான் பெருமரியாதைக்குரிய இந்த நாட்டுடைய ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு ஒரு கடுமையான விமர்சனத்தையும் தேர்ந்தெடுப்பதை புறக்கணிக்கிறது. நாங்கள் இங்கே சொல்ல வருவது, ஆளுநர் என்பவர் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குது என்றால் தயவு செய்து ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்யுங்கள். நாளைக்கே கமலாலயத்தில் சொல்லி
ஒரு ஸ்போக் பர்சன் வாங்கிட்டு பக்கத்து ஐயா வெளிச்சாமி ஐயா காங்கிரஸ் உட்காந்துருக்க மாதிரி, வலதுசாரி ஆதரவாளராக விமர்சகர் ராமசாமி ஐயா உட்காந்துருக்க மாதிரி, இந்த இடத்துக்கு ஆர் என் ரவி வரட்டும். நான் மேதகுங்கிற வார்த்தையை தவிர்த்து விட்டு மிஸ்டர் ஆர் என் ரவி நீங்க சொல்வது சரியா என்று கேள்வி கேட்பேன். இப்போ மேதகு தடுக்குது, மேதகு எக்ஸலன்சி தடுக்குது. எக்ஸலன்சிக்கு சில மரியாதை உண்டு. அந்த எக்ஸல் சட்டம் சில பாதுகாக்கக்கூடிய, எப்படி தேசப்பிதாவை தேசக்கொடியை தேசிய இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சட்டம் சொல்கிறதோ அதே போல் இந்த மேதகுங்கிற சொல் எங்களை தடுக்கிறது. இல்லை என்றால் நாங்களும் அவரை விட வன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது பயன்படுத்துவாங்க. சுப்பிரமணியன், நீங்க ஆளுநர் ஒரு மேதகு பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அரசியல் குறித்தும் சமூகம் குறித்தும் வரலாறு குறித்தும் நிறைய திரிபு கருத்துக்களை பேசுவது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறார். அதாவது இப்ப அந்த கொஞ்சம் ஹிஸ்டரியை நம்ம திரும்பி பார்ப்போம். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி காந்தி ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண போது 2022 இதே மேதகு ஆளுநர் அவங்க ராஜ்பவன்ல பேசும்போது மகாத்மா காந்தியடிகள் வந்து நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவர், பஞ்சாயத்து ராஜ வந்து எல்லா இந்தியா ஃபுல்லையும் வந்து நிறுவியவர், அந்த மாதிரி மக்களுக்கு வந்து சுதந்திரம் கிடைப்பதற்காக போராடியவர். 2022 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ராஜ்பவன்ல பேசியிருக்காரு. நம்ம அப்ப அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லல. ஓகே, 2023 அன்னைக்கும் பேசினாரு. நேதாஜி குறித்து அன்னைக்கு எதுவும் பேசல. நேதாஜி கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு அன்னைக்கு எதுவும் பேசல. ஆனா இன்றைக்கு பேசும்போது 42க்கு பிறகு காந்தியால் எதுவுமே நடக்கவில்லை, சுதந்திரம் காந்தியால் கிடைக்கவில்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் குறிப்பிட்ட அதே ஆளுநர் ஆர் என் ரவி தானே பேசியிருக்காரு. கொஞ்சம் குறுக்கிடாம கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்னோட கருத்தை சொல்லிடுறேன், அப்புறமா நீங்க கேள்விகள் கேளுங்க. 2023 என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகத்துல வந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களை வந்து நம்ம போய் ரீச் அவுட் பண்ணி அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கணும், நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னமும் பண்ணணும் அப்படின்றாரு. ஓகே, அப்ப நம்ம எந்த கருத்து சொல்ல, தமிழகத்திற்கு தான் எப்பவுமே அவர் எதிராக பேசுகிறார் அப்படின்னும், அப்படி இல்ல. அவர் தமிழகத்துல நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்னு சொன்னாரு. இன்னைக்கு போது கூட 127வது நாள் நேதாஜியோட பிறந்த நாள் நினைக்கிறேன், அதுல ஆரம்பிக்கும் போது கூட தமிழகத்தில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் இப்ப என்ன இது தமிழகத்துக்கு உரிமை கொண்டாடுகிறார், இவருக்கு தமிழகத்துக்கு ஒரு 4-5 வருஷம் தானே தமிழகத்துக்கு பேசணும், அது அல்ல. இந்தியாவில இருக்கிறவங்க இந்தியாவில உள்ள எல்லா மாநிலங்களை பற்றியும் பேசலாம், அதுல சுதந்திர போராட்டத்துக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்களோ அவங்களை பத்தி பேசலாம். நேற்று பாத்தீங்கன்னா நேதாஜி அவர்களோட பிறந்த நாள். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இயக்கம் ஒரு மூவ்மெண்ட் வருது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டுக்கு வந்து ஆரம்பிக்கும் போது பலமாக இருக்கும், அதுக்கு ஒரு முடிவு வரும் இல்லைங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கடைசி 2 வருஷம் சுதந்திர போராட்டத்தில் 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மில வந்து அவர்கள் படைகளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த ராணுவ வீரர்கள், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் தமிழகத்திலிருந்து நிறைய பெண் வீராங்கனைகள்லாம் போயிருக்காங்க அப்படின்றாங்க. இப்ப நம்ம அந்த கருத்தெல்லாம் விட்டுட்டோம், தமிழகத்துக்கு எவ்வளவு கிரெடிட் கொடுத்தாரு அதெல்லாம் விட்டுட்டோம், காந்தியை வந்து முன்னாடி வந்து அவர் பாராட்டி இருக்கிறார் அதெல்லாம் விட்டுட்டோம். தமிழ்நாட்டுக்கு தெரியாத வரலாற்றை அவர் ஒன்றும் சொல்லல, புதிய வரலாற்றை அவர் எதுவும் சொல்லல. எங்களுக்கு தெரியாது. அதாவது நேதாஜி, அதாவது காந்தியடிகள் தெரிந்த காந்தியடிகளோட வரலாறு நமக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா. நான் பாட புத்தகத்துல படிக்கும் போது நிறைய காந்தியடிகளை பத்தி படிச்சிருக்கிறேன், நேதாஜியை பத்தி அவ்வளவு படிக்கவே இல்லை. ஏன்னா காந்தியடிகள் வந்து சின்ன வயசுல நாடகம் பார்த்தது, அவர் வந்து அதுக்கப்புறமா வந்து நான் வந்து உண்மைதான் பேசுவேன்னு சொன்னது, அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனது, இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வரலாறை நான் நிறைய படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் நேதாஜிக்கு இல்ல. நான் படிச்ச புத்தகத்துல எனக்கு தெரிஞ்சு நீங்க படிச்ச புத்தகங்கள் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து எல்லாருக்கும் நம்ம கொண்டு வருவோம், மக்களுக்கு வந்து ஒரு தேசபக்தியை வந்து எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்கன்னு கொண்டு வருவோம், அதை உணர்த்துவதற்கான ஒரு நேற்று ஒரு பேச்சாதான் நான் பாக்குறேன்.